இப்போ ஒரு கொஸ்டின், the period during which government of state act as a real head of the executive is. ஒரு மாநில ஆளுநர் உண்மையான நிர்வாக தலைவராக இருக்கும் காலம். நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. அவங்க என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா கவர்னரை பற்றி கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஸோ இதுக்கு என்ன ஆன்சராக இருக்கலாம், இதை பற்றி தெரிஞ்சுக்க. இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணணும்னா எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத முக்கியம். எல்லாரும் படிக்கிற மாதிரி உட்காந்து படிக்கலாம். நான் என்ன சொல்றேன்னா, இந்த டாபிக்கு இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணணும்னா நீங்க எதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் பட்ஜெட் பத்தி தெரிஞ்சுக்கணும். பட்ஜெட் அதுக்கு ரிலேட்டடான விஷயத்த தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? அதே மாதிரி சட்டமன்றங்கள். இப்ப அதுக்கு என்ன பண்ணணும்னா ஆளுநர் பத்தி ஃபுல்லா தெரிஞ்சுக்கணும். ஆளுநர்னா யாருப்பா? கவர்னர். கவர்னரோட ரோல் என்ன? கவர்னர் இருப்பா. இந்த பார்லிமெண்ட் இங்க லோக்கல் ஸ்டேட் கவர்மெண்டோட பார்லிமெண்ட்ல ஏதாவது மசோதா தாக்கல் பண்ணி அத கவர்னர் மூலமா கொண்டுட்டு போய் அதை பிரசிடென்ட் மூலமா இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றதுதான் சார் கவர்னரோட. கவர்னருக்கு என்ன ஆர்டிகல்? 153 153 to 167. ரைட்? என்னப்பா ஏதாவது சொல்லுங்கப்பா. இந்த கவர்னர் யாரு கீழே வருவாங்க? அவங்க பிரசிடென்ட் கீழே வருவாங்க சார். பிரசிடென்ட் கீழே வருவாங்க. அப்ப லோக்கல் கலெக்டர் அவங்க கவர்னர் கீழே வருவாங்க சார். இது ஒரு செட்டு, அது ஒரு செட். ஓகேயா? ஆன்சர் என்ன அப்படின்னா, டியூரிங் எமர்ஜென்சி ஒன்லி தி ஆக்ட் as a executive. Otherwise who is the executive? நிர்வாக தலைவர். ஒரு ஸ்டேட்டோட உண்மையான நிர்வாக தலைவர் யார்? சிஎம். சிஎம் இஸ் executive officer of our state. When governor is a state act as a real ஹெட் ஆஃப் த எக்ஸிக்யூட்டிவ்னா, ஏன்னா அப்போ சட்டமன்றம் கலைக்கப்பட்டிருக்கும். இப்படி சட்டமன்றத்தை கலைக்கப்பட்டுருச்சு அப்படின்னா அப்போ என்ன நடக்கும்? யார் இருக்க மாட்டாங்க? முதலமைச்சர் இருக்க மாட்டாங்க, எம்எல்ஏஸ் இருக்க மாட்டாங்க. சிஎம் இஸ் ஹோம் செக்ரட்டரி. போலீஸ் இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றது யாரோட கண்ட்ரோலோட வேலை? ஹோம் செக்ரட்டரி. ஸ்டேட்டோட ஹோம் செக்ரட்டரி பாத்தீங்கன்னா சிஎம். இப்ப சட்டமன்றம் கலைக்கப்படும் பொழுது எம்எல்ஏஸ் எம்பிஸ் யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த கட்சி சார்ந்த எந்த ஒரு விஷயமும் இருக்காது. அப்ப அந்த நிர்வாகத்தை யார் எடுத்துக்குவாங்க? ஆளுநர் எடுக்குவாங்க. கவர்னர். இப்ப ஆளுநரோட அதிகாரங்கள், இந்த ஆளுநர் இதை மட்டும்தான் செய்வாரா? இப்ப சில மாநிலங்கள்ல ஆளுநர் சில எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும். அது இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தின்படி கொடுக்கறாங்க. ஆர்டிகல் 164(1). அதன்படி பழங்குடியினர் மேம்பாட்டுத்துறை அமைச்சராக இருக்கணும். எந்தெந்த ஸ்டேட் நோட் பண்ணிக்கங்க. ஜார்க்கண்ட், சத்தீஸ்கர், ஒடிசா, எங்கெல்லாம் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ் அதிகமா இருக்காங்களோ, பழங்குடியினர் மலைவாழ் மக்கள் அதிகமா இருக்காங்களோ, அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குன்னு தனி ஒரு ஆணையம் இருக்கும். அந்த ஆணையத்தின் தலைவராக யார் இருப்பாங்கன்னா அந்த மாநிலத்தின் ஆளுநர் இருப்பாங்க. அடுத்தது முன்ன அதிகப்படியான என்ன இருந்தது? பவர்ஸ் இருந்துச்சு. அதை 1972ஆம் ஆண்டு 42வது சட்ட திருத்தத்தின்படி ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. அதுக்கு முன்னாடி வரையும் ஆளுநர் நினைச்சா சட்டமன்றத்தை கலைச்சிடலாம். இதுக்கப்புறம் 90ல ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஆளுநர் அமைச்சரவையின் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர். அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட தராங்க. நீட் இஷ்யூ. அமைச்சரவை கம்ப்ளீட்டா எதிர்கட்சி ஆளுங்கட்சி ரெண்டும் சேர்ந்து சைன் போட்டு அனுப்பிடுச்சு. இந்த அமைச்சரவை ஆலோசனைக்கு அவர் கட்டுப்பட்டவர் அப்படிங்கிறது 42வது சட்ட திருத்தம். அதன்படி அவர் என்ன செஞ்சிருக்கணும்? எங்க போட்டு அனுப்பி இருக்கணும்? குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்கும். ஸோ திருப்பி அனுப்பவும் தான் இந்த பிரச்சனை எல்லாம். புரியுதுங்களா? ஆலோசனை கட்டுப்பட்டவர்னு முடிச்ச உடனே இந்த எந்த மசோதா கொடுத்தாலும் ரிட்டர்ன் அனுப்பிடலாமா அப்படின்ற ஒரு கேள்வி வந்தது. இப்ப இவர் என்ன பண்ணிருக்காரு? ரிட்டர்ன் பண்ணிருக்காரு. இதுக்கு ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வராங்க. 1978 44வது சட்ட திருத்தம். அதன்படி அமைச்சரவை ஆலோசனையை மறுபரிசீலனை செய்ய திருப்பி அனுப்பும். ஆனா மறுபரிசீலனை செஞ்சு திரும்ப அனுப்புனாங்கன்னா 2வது டைம் கம்பல்சரி என்ன செஞ்சிருக்கணும்? ஆளுநர் அதை அக்செப்ட் பண்ணணும். ஒரு தடவை தான் அனுப்ப முடியும், 2வது டைம் அனுப்ப முடியாது. புரியுதுங்களா? சரி, இவரோட இன்னொரு பவர், சட்டப்பேரவையை கலைக்கலாம்னு சொன்னல, அந்த விதி என்ன விதி? ஆர்டிகல்ஸ் 174 படி சட்டப்பேரவை கலைக்கும் அதிகாரம் உடையது. சரி, இப்போ ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அமைச்சர் ஆலோசனைக்கு கட்டுப்பட்டவர் இந்த மசோதா திருப்பி கூட அனுப்பலாம்.
ஆனா ஒரே ஒரு விஷயத்த மட்டும் திருப்பி அனுப்ப முடியாது. அப்படி அனுப்ப முடியாத மசோதா பண மசோதா. இந்த பண மசோதா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபைனான்சியல் விஷயத்த எதுவுமே அவங்க திருப்பி அனுப்ப முடியாது. இவங்க என்ன கேட்குறாங்களோ அதை அங்கே அனுப்பிதான் ஆகணும். இப்போ கஜா புயலில் வந்து இத்தனை கோடி ரூபா எங்களுக்கு நஷ்டமாயிடுச்சு, இவ்வளோ அமௌண்ட் எங்களுக்கு கொடுங்கன்னு இவங்க ஆளுநருக்கு அமைச்சரவையில் ஒரு தீர்மானம் போட்டு அதை வந்து மசோதாவை ஆக்டாக மாற்றி அதை வந்து ஆளுநருக்கு அனுப்பும் பொழுது அந்த ஆளுநர் என்ன பண்ணக்கூடாது, இதெல்லாம் சரியில்லை, இவ்வளோலாம் தரமாட்டாங்கன்னு திருப்பி அனுப்பக்கூடாது. அதான் அவரோட வேலை என்ன, அந்த மசோதாவை கண்டிப்பாக அங்கே கொண்டு போய் சேர்க்கணும். அடுத்தது, நான் முன்னாடியே சொல்லிட்டேன், சட்டமன்றம் கூடல, சட்டமன்றமானது கூடவில்லை. அப்போ ஒரு சட்டம் இயற்றணும். யார் வந்து இயற்றுவா அப்படின்னா அதையும் ஆளுநர் தான் செய்வார். அதற்கான விதி 213. புரியுதுங்களா? 213. ஆனா இந்த சட்டமானது 6 மாதத்திற்கு மட்டுமே செல்லுபடியாகும். அதுக்குள்ளதான் நம்ம என்ன செஞ்சிடணும், சட்டமன்றத்தை கூட்டிடணும். ஒரு மான்சூனுக்கு 2 கூட்டத்தொடருக்கு இடைப்பட்ட இடைவெளி வந்து 6 மாதங்கள் மட்டுமே. நீங்க ஏதாவது உங்க ஐடியா இருந்தா ஏதாவது தான் சொல்லலாம்.